அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுடைய தேச தந்தை என்றும் மகாத்மா காந்தி என்றும் அழைக்கப்படுகின்ற காந்தியடிகளாரை சுட்டுக் கொன்ற கோபால் கோட்சே 14 ஆண்டுகளிலே விடுதலை செய்யப்படுகின்றார். ஆனால் இந்தியாவுடைய தேச தந்தை இல்லாத, ஒரு மகாத்மாவாக இல்லாத ஒரு சாதாரண மனிதரான, ஒரு முன்னாள் பிரதமரான ராஜீவ்காந்தியினுடைய கொலை வழக்கிலே குற்றம் சுமத்தப்பட்டவர்களான 7 தமிழர்கள் 30 ஆண்டுகள் முடிந்தும் விடுதலை செய்யப்படாமல் இன்னும் அப்படியே அநீதி இழைக்கப்படுகின்றது. ஒரு தேசத்தந்தையான, ஒரு மகாத்மாவான கொலை வழக்கிலே நேரடியாக குற்றம் சுமத்தப்பட்ட கோபால் கோட்சே விடுதலை செய்யப்படுகின்ற போது, ஒரு சாதாரண ஒரு ராஜீவ்காந்தியினுடைய கொலை வழக்கிலே குற்றம் சுமத்தப்பட்ட 7 தமிழர்கள் எந்த விதமான நேரடி இணைப்பும் நேரடி தொடர்பும் இல்லாமல் இன்னும் 30 ஆண்டுகளை கடந்தும் விடுதலை செய்யப்படவில்லை என்றால் அந்த விடுதலையை தடை செய்பவர் யார்? கேள்வி இருக்கிறது இல்லையா? இந்த ஆளுநர் யார்? ஆரியத்தை பாதுகாக்க, ஆரியத்தினுடைய கபடத்தை நிறைவேற்றுவதற்கு ஏற்படுத்தப்பட்ட RSS இயக்கத்திலே பயிற்சி எடுத்தவர் தான் இந்த ஆளுநர் புரோஹித். இவர் மட்டுமா எடுத்தார்? இன்னும் நிறைய கும்பல்கள் இருக்கின்றன. இளங்கணேசன் எடுத்தாரு, ராஜா எடுத்தாரு. இது மாதிரி இந்த கும்பல்கள், இந்த RSS பயிற்சி எடுத்த கும்பல் தான் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடையா இருப்பாங்க. அந்த வகையராதான் இந்த ஆளுநர் புரோஹித் அவர்கள். ஆரிய சனாதன சங்கிகளுக்கு மட்டும் உடம்புல ஓடுறது ரத்தம், தமிழர்களுக்கு ஓடுறது தக்காளி சட்னியா? நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் தண்ணியில இருக்கு, அவங்க ஓடுற உடம்புல ரத்தம் தங்கத்துல இருக்குதா? நமக்கு விடுதலை இல்ல, அவங்களுக்கு மட்டும் விடுதலை. 1991 மே மாதம் 21ஆம் தேதி ராஜீவ்காந்தி அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார். ஆனால் அதே 1991 அதே மே மாதம் 7ஆம் தேதி ஈழ நாட்டிலே உள்ள வன்னிக்காட்டில் உள்ள பொட்டு அம்மானுக்கு இந்த ராஜீவ் கொலை வழக்கிலே முதன்மை குற்றவாளியாக கருதப்படுகின்ற சிவராசன் அவர்கள் ஒரு செய்தியை அனுப்புகின்றார். அந்த செய்தி என்னன்னா, சிவராசனான தனக்கும் சுபாவுக்கும் தானுவுக்கும் ஆக 3 பேருக்கு மட்டுமே ராஜீவ் கொலை குறித்த திட்டம் தெரியும். இந்த செய்தி இந்த 3 பேருக்கு மட்டுமே தெரியும், மற்ற யாவருக்கும் தெரியாது என்பதை இந்தியாவினுடைய உளவுத்துறை அமைப்புகளும் இந்தியாவினுடைய CBI-யும் இந்திய உச்ச நீதிமன்றத்திலே அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றமும் இவர்கள் நேரடி குற்றவாளிகள் அல்ல என்று குறிப்பிட்டிருக்கிறது. திரு ராஜீவ்காந்தி அவர்கள் 1991 மே மாதம் 21ஆம் தேதி படுகொலையாகிறார். ஜூன் மாதம் 11ஆம் தேதி பேரறிவாளன் கைது செய்யப்படுகின்றார். 20 நாட்கள், மே 21க்கும் ஜூன் 11க்கும் 20 நாட்களிலும் அந்த பேட்டரி வாங்கியதாக குற்றம் சுமத்தப்படுகின்ற அந்த பேரறிவாளன் அந்த ரசீதை தன்னுடைய சட்டப்பையிலே வைத்திருக்கின்றார். திட்டம் தெரிந்தவர் ஏன் அந்த ரசீதை தன்னுடைய பாக்கெட்டிலே வைத்திருக்க வேண்டும்? இன்னொன்று, இந்த ராஜீவ்காந்தியினுடைய கொலை வழக்கிலே முக்கியமான குற்றவாளியாக கருதப்படுகின்ற சிவராசன் அவர்கள் தமிழகத்திலிருந்து பெங்களூர் சென்று அங்கே தற்கொலை செய்து கொள்கின்றார். காரணம், தான் ஒரு குற்றவாளி, தான் திட்டமிட்டவர் என்பதால். ஆனால் இங்கே இந்த 7 அந்த திட்டத்திலே இல்லை, அவர்களுக்கு திட்டமும் தெரியாது. ஆனால் இவர்கள் அந்த குற்றம் நடந்து படுகொலை நடந்தும் யாரும் தப்பிக்கவில்லை, இது கூட தெரியாதா உங்களுக்கு? அதனால்தான் அந்த 20 நாளை கடந்தும் அந்த ரசீதை தன்னுடைய சட்டை பாக்கெட்டிலே பேரறிவாளன் வைத்திருந்தார். திட்டம் தீட்டியவராக இருந்தாலோ திட்டம் தெரிந்தவராக இருந்தாலோ அந்த ரசீதையோ அதே சட்டை போட்டு இருக்கவோ தேவையில்லாமல் போயிருக்கும். இங்க இன்னொரு கேள்வி, ஒரு மடத்தனமான ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்ப ராஜீவ்காந்தியோட சேர்ந்து 15க்கும் மேற்பட்டவர்கள் செத்துருக்காங்க, அது காவல்துறையினர் இன்னும் மற்றவங்க செத்துருக்காங்க. அப்ப அவங்களுடைய இறப்புக்கு, அவங்களுடைய மரணத்துக்கு எல்லாம் நீதி என்ன? அவங்க எல்லாம் தமிழர்கள் இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒன்று புரிந்து கொள்ளணும், இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றமே இது பழி தீர்ப்பு கொலை தான் சொல்லுது. எந்த பழி தீர்ப்பு? ஈழ நாட்டுக்கு போன இந்தியாவுடைய ராணுவம் 12,000க்கும் மேற்பட்ட தமிழர்களை படுகொலை செய்தது, சித்திரவதை செய்தது. அப்ப அந்த 12,000 பேருக்கு பதில் சொல்ல முடியுமா? அந்த 12,000 பேருக்கு நம்மளால நீதி கொடுக்க முடியுமா? அந்த 12,000 பேருக்கு நீதி கொடுக்க முடியும் என்றால், அந்த 12,000 பேர்களுக்கு பதில் கொடுக்க முடியும் என்றால், இந்த 15 பேருக்கும் நீதி கொடுக்க முடியும், இந்த 15 பேருக்கும் பதில் கொடுக்க முடியும். ராஜீவ்காந்தி கொலையை விசாரித்த தடா நீதிமன்றம்
26 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கின்றது. அந்த 26 பேருக்கு தூக்கு தண்டனை என்று சொன்ன உடனே இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த VR கிருஷ்ண ஐயர் அதை தன்னுடைய வார்த்தைகளிலே குறிப்பிடுகின்றார். கவனிக்க வேண்டியது ஒன்று, ஜுடிஷியல் டெரரிசம். இது நான் சொல்லல, VR கிருஷ்ணய்யர் இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக. இப்படி தடா நீதிமன்றத்தால் மரண தண்டனை கொடுக்கப்பட்ட பிறகு அவர்கள் இந்திய உச்ச நீதிமன்றத்திலே முறையீடு செய்கின்றார்கள். அப்படி மேல்முறையீடு செய்யப்படுகின்ற போது நீதிபதிகள் KD ஜோசப் இன்னும் மற்றும் உள்ளடக்கிய ஒரு மூவர் குழு, மூவர் அமர்வு தான் அதை விசாரணை செய்கின்றது. அந்த மூவர் அமர்வு 19 பேரை விடுதலை செய்திருக்கிறார்கள். 7 பேருக்கு தண்டனை கொடுக்கின்றார்கள். அந்த 7 பேருக்கு 4 மட்டும் தூக்கு தண்டனை, 3 ஆயுள் தண்டனை. அந்த ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட அந்த 3 கூட இன்னும் விடுதலை ஆகவில்லை, விடுதலை செய்யப்படவும் இல்லை. இந்த வழக்கை விசாரணை செய்த இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியான KD ஜோசப் ஒன்றை பதிவு செய்கிறார். இவர்களை இன்னும் விடுதலை செய்யாமல் இருப்பது என்பது யூதாசுனுடைய சாட்சியத்தை வைத்து இயேசு பிரானை சிலுவையில் அறைவதற்கு சமம் அப்படின்னு பதிவு செய்கிறார். அது மட்டும் சொல்லல, இன்னொன்னு சொல்றாரு. அன்னைக்கு நாங்க பிளாத்துவின் நிலையில் இருந்து தீர்ப்பு எழுதினோம். இவர்கள் நேரடி குற்றவாளிகளும் அல்ல, நேரடி குற்றவாளிகளுக்கு ஹிடன்சியாக இருந்தவர்கள், மறைமுகமாக உதவி செய்தவர்கள். என்ன நடக்கிறது என்பது தெரியாமல், திட்டம் தெரியாமலே திட்டத்திற்கு உடனடியாக இருந்திருக்கின்றார்கள். இது ஒரு பயங்கரவாத செயலும் அல்ல, இது ஒரு பழிவாங்கல் செயல் மட்டுமே என்று சொல்லுகின்றார்கள் என்று அந்த KD ஜோசப்ங்கிற நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் பதிவு செஞ்சிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த நீதிபதி KD ஜோசப் இன்னும் தொடர்கின்றார். இந்த தடா சட்டத்திற்கும் ராஜீவ்காந்தி கொலைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. தடா சட்டத்திற்கும் ராஜீவ்காந்தியினுடைய கொலைக்கும் தொடர்பு இல்லாத பொழுது தடா சட்டத்தின் மூலம் பதிவு செய்யப்பட்ட வழக்கும், தடா சட்டத்தின் மூலமாக சாட்சிகள் விசாரிக்கப்பட்டதும், தடா சட்டத்தின் மூலமாக ஒப்புதல் வாக்குமூலம் பெறப்பட்டதும் எப்படி செல்லும் என்று கேள்வி எழுப்புகின்றார். அவரை சொல்லுகின்றார், இந்த வழக்கை நாங்கள் ரீட்ரையல் செய்திருக்கணும், மறு விசாரணை செஞ்சிருக்கணும், ஆனா செய்யல, தப்பு பண்ணிட்டோங்க. அப்ப வழக்கை விசாரணை செய்த இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியான KD ஜோசப் அவர்களே இதை பதிவு செய்கின்ற போது, நேரடி தொடர்பு இல்லாதவர்கள் இன்னும் 30 ஆண்டுகளாக இன்னும் சிறையில் இருப்பது சரியா? நீதிபதி அப்படி சொல்லுகின்ற போது விசாரணை அதிகாரியான CBI விசாரணை அதிகாரியான ரகோத்மன் ஒன்றை பதிவு செய்தார். இந்த வழக்கை முழுமையாக விசாரணை செய்யவில்லை, இந்த வழக்கு சரியான திசையில் விசாரிக்கப்படவில்லை, நடத்தப்படவில்லை என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, அந்த மனித வெடிகுண்டு யாரால் தயார் செய்யப்பட்டது என்பது கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்ப இந்த மனித வெடிகுண்டு யாரால் செய்யப்பட்டது என்பது கண்டுபிடிக்கப்படாத ஒரு மனித வெடிகுண்டுக்கு பேரறிவாளன் பேட்டரி வாங்கி கொடுத்ததாக அவர் மீது தீர்ப்பு எழுதப்படுகின்றது. பேரறிவாளனிடம் வாக்குமூலம் வாங்குகிற IPS அதிகாரியான தியாகராஜன் ஒரு நேர்காணலை குறிப்பிடுகின்றார். பேரறிவாளன் தான் பேட்டரி வாங்கி கொடுத்ததை ஒப்புக்கொண்டார். அதுவரை பதிவு செய்தது உண்மை, ஆனால் ராஜீவ் கொலைக்கும் தனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று சொன்னார். ராஜீவினுடைய கொலை திட்டம் தமக்கு தெரியாது என்று குறிப்பிட்டார். ஆனால் அவர் அப்படி குறிப்பிட்டதை நான் அறிக்கையில் தாக்கல் செய்யும் போது குறிப்பிடவில்லை என்று குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்லாது இன்னும் ஒன்றை குறிப்பிடுகின்றார். பேரறிவாளன் சொல்லாத ஒன்றான அந்த பேட்டரியை மனித வெடிகுண்டு செய்வதற்குத்தான் பேரறிவாளன் வாங்கி கொடுத்தார் என்று நானே இட்டுக்கட்டி சேர்த்து எழுதினேன் என்பதையும் அந்த விசாரணை அதிகாரியான தியாகராஜன் நேர்காணலில் பதிவு செய்திருக்கின்றார். அப்ப இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள், விசாரணை அதிகாரிகளான ரகோத்மன், மற்றொரு அதிகாரியான தியாகராஜன், இப்படி இவர்கள் மூலியமாக அனைத்து உண்மைகளின் வெளிப்பட்டும் இவர்களுக்கு நேரடி தொடர்பு இல்லை, திட்டத்திலே பங்கு இல்லை என்று தெரிந்தும் 30 ஆண்டுகளாக இன்னும் சிறை வைத்திருப்பது ஏன்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தீர்மானம் இயற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்தால் அதை நிறைவேற்ற வேண்டியது ஆளுநரின் கடமை. ஆனால் இந்த ஆளுநர் MDMA அறிக்கை வரட்டுங்கிறார்.
MDMA மல்டி டிசிப்ளினரி மானிட்டரிங் ஏஜென்சி சொல்றாங்க. அது 1998 ஏற்படுத்தப்பட்டது. ஏறக்குறைய 22 ஆண்டுகள் காலம் கடந்தது. 22 ஆண்டுகளாக இந்திய அரசினால் ஏற்படுத்தப்பட்ட இந்த MDMA இன்னும் அறிக்கை தாக்கல் செய்யாம என்ன புடுங்கிட்டு இருக்கிறாங்களா? தெற்காசியாவினுடைய வல்லரசு என்று பீத்திக் கொள்ளுகின்ற இந்தியா 22 ஆண்டுகளாக ஒரு ஆணையத்தை அமைத்து ஒரு உண்மையை கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த ஆணையை எதுக்குங்கிறோம்? அந்த அறிக்கை வர வரைக்கும் நாங்க இருக்கணுமா? இப்படிதான் சஞ்சய் தத்தினுடைய வழக்குல அந்த ஆணையத்தினுடைய தீர்ப்பு வர வரைக்கும் சஞ்சய் தத்தை வெளியிடாம இருந்தீங்களா? இப்படிதான் காந்தியினுடைய கபூர் ஆணையம் தீர்ப்பு கொடுக்கிற வரைக்கும் கோபால் கோட்சேவை விடுதலை செய்வதை தள்ளி வச்சீங்கள. இந்திய உச்ச நீதிமன்றமே MDMA அறிக்கைக்கும் ஆளுநர் முடிவு எடுப்பதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. MDMA இறுதி அறிக்கைக்காக ஆளுநர் காத்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று உச்ச நீதிமன்றமே குறிப்பிடுகிறது. அப்ப எல்லா அமைப்பு முறைகளும் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, அறிக்கைகளாக இருந்தாலும் சரி, விசாரணை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, சட்டங்கள் கூட 7 தமிழருடைய விடுதலைக்கு ஆதரவாக இருக்கின்றது. அப்ப 7 தமிழருடைய விடுதலைக்கு தடையாக இருக்கிறது யார்? ஒண்ணு இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆரிய சனாதன சங்கிகள் கும்பல் தான். 2000 ஆண்டுகளாக ஒரு இன பகைய ஆரியம் நிறைவேற்றிக் கொண்டே வருது. அதனுடைய வெளிப்பாடாதான் இன்னைக்கு 7 தமிழர் விடுதலையை இந்த ஆரியம் நிறுத்தி வைக்கிறது.